அனைவருக்கும் வணக்கம். பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இதை தாண்டி வேறு எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதுக்கு 2 விதமான பொருள் இருக்குது. பொதுவாக வந்துட்டு நம்ம அந்த பழமொழிக்கு இந்த இதுதான் பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவோம். அதுக்கு உண்மையான பொருள் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பொதுவான பொருள் என்னன்னு பார்க்கலாம். மற்றவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் குழந்தை தானே வளர்ந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, மற்ற குழந்தை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குழந்தை நல்லாவே வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இது உண்மையான பொருள் கிடையாது. உண்மையான பொருள் என்னன்னா, ஊரான் பிள்ளை வந்துட்டு யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா மருமகள் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு குறிக்கிறாங்க. ஊரான் வீட்டு பிள்ளையாகிய உன் கர்ப்பிணி மனைவியே பாசத்துடன் ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தையும் ஆரோக்கியமாக தானே வளரும் என்பதே உண்மையான பொருள். எப்படி அந்த கர்ப்பிணி மனைவி அந்த வயிற்றில் வளர வாரிசை வந்துட்டு குறிக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு ஊரான் பிள்ளையாக இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குழந்தை நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நம்ம என்ன சொல்லுவோம், கழுதைக்கு கற்பூர வாசனை எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்போம். அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு பார்த்தா, கழு அப்படின்னா ஒரு வகையான கோரைப்புலை வந்துட்டு குறிக்கும். அந்த கோரைப்புலை வந்துட்டு நம்ம பாய் தைத்து படுத்து பார்த்தோம்னா அதிலிருந்து என்ன வரும் அப்படின்னா கற்பூர வாசனை வரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 1000 பேரை கொன்றவன் அறவைத்தியன் ஆவான். பொதுவான பொருள் என்னன்னு பார்த்தா, 1000 மக்களை நோயாளிகளை வந்துட்டு கொன்றவன் பாதி வைத்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா வந்து 1000 பேர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற போது என்ன ஆகும், நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும், சக்ஸஸ் ஆகும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1000 மக்களை வந்துட்டு அப்படின்னா கொன்றவன் பாதி வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இது பொருள் கிடையாது. உண்மையான பொருள் என்னென்னா, 1000 வேரை கொண்டவன் அறவைத்தியன் ஆவான். வேரை குறிக்கிறாங்க. இந்த காலத்தில் வந்துட்டு என்னதுன்னா இவ்வளோ தூரம் மெடிசன்ஸ்லாம் வந்துருக்கு, மருந்து மாத்திரை. அப்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது, ஏதாவது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு தலை வேறு இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்து தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோயை வந்துட்டு போக்கியிருக்காங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, 1000 வேரை கொண்டவன் அறவைத்தியன். நோயை போக்க 1000 பேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அறவைத்தியன் ஆவான் அப்படிங்கிறத இதை தான் வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, களவும் கற்றும் மற. தீய பழக்கமான களவு திருட்டை நாம் கற்றுக்கொண்டு மறந்துவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கற்றுக்கொண்டு மறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இது உண்மையான பொருள் கிடையாது. உண்மையான பொருள் என்னென்னா, நம்ம லைஃப் லாங் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அதை மறந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இதுக்கு உண்மையான அர்த்தம். என்னது, களவு திருட்டு இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்நாளே அதை மறந்துட்டு அது ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் களவு அப்படின்னா திருடுதல். இங்கே வந்துட்டு கத்து மர, இங்கே கற்று மரன்னு கொடுத்துருக்கு. கத்து மர அப்படின்னா கத்து அப்படின்னா பொய் சொல்லுதல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே. சேலை கட்டி பெண்ணை நம்பாதே அப்படின்னு இந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போலாம் எப்படின்னா ஜீன்ஸ் போட்ட பொண்ணை தான் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, சேலை கட்டும் பெண்ணை நம்பாதே அப்படின்னா இதுக்கு உண்மையான வந்துட்டு இப்போ சேலை கட்டியிருக்க பெண்ணை வந்துட்டு நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்மையான பொருள் கிடையாது. இது உண்மையான பொருள் என்னன்னு பார்த்தா, சேல் அகட்டிய பெண்ணை நம்பாதே. சேல் அப்படின்னா கண்ணை வந்துட்டு குறிக்கும். சேல் என்னன்னா கண்ணை வந்துட்டு குறிக்கும். கணவன் கூட இருக்கும் அப்படின்னா கணவனுடன் இருக்கும்போது சேல் அந்த கண்ணை இருக்குல்ல, கண்ணை அகட்டி வேறொருவனை பார்க்கும் பெண்ணை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா கணவன் நம்ம கூட இருக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு, கணவன் நம்ம கூட இருக்கான், நம்ம கணவனை வந்துட்டு மற்ற ஆண்களை வந்துட்டு பார்க்குறோம் பார்த்தியா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதான் சேல் அகட்டிய பெண்ணை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சேலை கட்டும் பெண்ணை நம்பாத, இதுக்கு இது அர்த்தம் கிடையாது, பொருளும் கிடையாது. இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை நம்பி இதை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு இது பொருள் கிடையாது.
அங்கே அரசனே கிடையாது, அரசினை இப்படி தான் வரும். அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது போல். இங்கே அரசினை வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா அரச மரத்தை வந்துட்டு குறிக்குது. திருமணமான பெண்கள் பிள்ளை பேறு பெற அரச மரத்தை சுற்றுவார்கள். இது நமக்கு தெரியும். அந்த அரச மரத்தை சுற்றுவாங்க, என்ன பண்ணுவாங்க, வளையல் அதில் கூட கோர்த்து விடுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, கட்டிய கணவனை கவனிக்காமல் வெறும் அரச மரத்தை சுற்றுவது பயன் தராது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? மண் குதிரையில் ஆற்றில் கிடந்ததால் உடனே மண் கரைந்து ஆற்றில் மாட்டிக்கொள்ள நேரிடும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு பார்த்தா, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா. மண் குதிர் என்பது அதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஆற்றின் நடுவில் இருக்கும் மணல் அப்படிங்கிற திட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்களோ அதை வந்துட்டு குறிக்குது. இதை நம்பி ஆற்றில் இறங்கினால் ஆற்றில் சிக்கிக்கொள்ள நேரிடும். இதுக்கு இதுதான் வந்துட்டு சரியான பொருள். நெக்ஸ்ட்டு, வர வர மாமியார் கழுதை போல் ஆனாலாம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நல்லா இருக்காங்க, போக போக கொஞ்சம் வந்துட்டு அவங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அவங்கள தான் சொல்லுவாங்க வர வர மாமியார் கழுதை போல் ஆனாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக அறிவாக நடக்கும் ஒருவர் நாளடைவில் மாறி நடந்தால் இப்படி சொல்லுவாங்க. கரெக்டு. இதுக்கு இது வந்துட்டு பொருள் கிடையாது. உண்மையான பொருள் என்னன்னா, வர வர மாமியார் கைதை போல் ஆனாலாம். கழுதை கிடையாது, அது கைதை. கைதை போல் ஆனாலாம். கைதை என்பது ஊமத்தங்காயை வந்துட்டு குறிக்கும். ஊமத்தங்காயை வந்துட்டு குறிக்கும். ஆரம்பத்தில் வந்துட்டு அது எப்படி இருக்குன்னா, அந்த ஊமத்தாய் வந்துட்டு பூவாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நாளாக அது எப்படின்னா காயாக மாறி சுற்றியும் எப்படி இருக்குன்னா முள் போல் இருக்கும். அது எப்படி கொடிய விஷமாக கூட வந்துட்டு மாறிடும். அதுபோல் மாமியார் பேசுவதும் நடப்பதும் நாளாக கைதை போல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இதுதான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு, 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, 5 பெண் குழந்தைகளை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளால் சீர் செய்ய முடியாதுல, 5 பொன் கலந்த அப்படின்னா நமக்கு சீர் செய்ய முடியாது. இதுக்கு இது வந்துட்டு பொருள் கிடையாது. உண்மையான பொருள் எப்படின்னா 5. அந்த 5 என்னென்னு நோட் பண்ணிக்கிறேங்க. ஆடம்பராயம் வாழும் தாய். ஒரு வீட்டில் தாய் வந்து ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா வந்துட்டு அது எப்படி வந்துட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, பொறுப்பு இல்லாமல் போகும் தகப்பன். தாய் இப்படி தகப்பன் இப்படியா? ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒழுக்கம் தவறும் மனைவி. இது ரிஜெக்டட். ஓகே. துரோகம் செய்யும் உடன்பிறப்பு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி கூட பிறந்தவங்கலாம் அதுக்கப்புறம் பங்காளி அந்த மாதிரி ஆகிட்டு போயிட்டுருக்குறாங்க. சரி, ஓகே. பிடிவாதம் பிடிக்கும் குழந்தை. இந்த மாதிரி இந்த 5ம் இருந்தால் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்துட்டு முன்னுக்கு வராது. இதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க அரசனும் ஆண்டியாவான் அப்படின்ட்டு. இதான் 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். நெக்ஸ்ட்டு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. நம்ம திருமணம் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நம்ம வாழ்த்துவாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா 16 பிள்ளைகளை வந்துட்டு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அது 16 செல்வம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 16 செல்வம் என்னன்னு பார்க்கலாம். உடலில் நோயின்மை, நோய் இல்லாமல் இருக்கணும், நல்ல கல்வியோடு இருக்கணும், தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியாய் புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட வாழ்நாள், ஆயுளை குறிக்கிறாங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல ஊழ், விதி மற்றும் இன்ப நுகர்ச்சி பெற்று வளமாக வாழுங்கள் என்று பொருள். எப்படி சொல்லுங்கன்னா 16 செல்வங்களை வந்துட்டு பெற்று தான் பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நன்மை நடப்பதும் தீமை நடப்பதும் பெண்கள் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு உண்மையான பொருள் என்னன்னா நன்மை நடப்பதும் தீமை அழிவதும். நன்மை நடக்குது, தீமை அழியுது அப்படின்னா அதுவும் பெண்ணால் தான் நிகழ்கிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். நல்லது நடந்தாலும் பெண்ணு தான், கெட்டது நடந்தாலும் பெண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நன்மை நடப்பதும் தீமை அழிவதும் யாருனால தான், பெண்ணால் தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்திக்கு முதலில் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும், இல்லாவிடில் பலகாரம் நமக்கு முழுமையாக கிடைக்காது. போருக்கு செல்பவன் படைக்கு பின்னால் நின்று கொள்ள வேண்டும்.
அப்படி செய்தால் உயிருக்கு ஆபத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு போனோம்னா வச்சுக்க, வடை அப்புறம் கேசரி இந்த மாதிரி என்னென்ன வந்துட்டு அந்த பந்தியில் வச்சுருக்காங்களோ எல்லாமே நமக்கு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு போனால் கொஞ்சம் லேட்டாக போனால் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா, நம்ம போரில் போய் சண்டையிட்டு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு அம்பு குத்திடும், இல்லாத போரில் நம்ம ஏதாவது ஒன்று ஆகிடும். ஓகேவா? நம்ம போருக்கு பின்னாடி இருந்தோம்னா நமக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையான வந்துட்டு பொருள் இது கிடையாது. உண்மையான பொருள் என்னன்னா, பந்திக்கு முந்து என்பது சாப்பிட போகும்போது நமது வலது கை எப்படி முன்னோக்கி செல்கிறதோ அதுபோல் போரில் எவ்வளவு தூரம் வலது கை வில்லின் நாணலை அப்படின்னா அந்த வில்லை வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம இழுத்து பிடிச்சு நம்ம அம்பு விடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் முன்னாடி போகும், வேகமாய் பாயும். இது போருக்கு போகும் வில் வீரனுக்காக வந்துட்டு சொன்னது. இதுக்கு இதை தான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சாப்பாட்டிலே வந்துட்டு நின்றுட்டுருக்கோம். இன்னும் அந்த பழமொழிக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையான பொருள் என்னன்னு பார்க்கலாமா? மேன்மையான வாழ்க்கை என்னும் வீட்டுக்கு ஆன்மீகம் என்னும் வீடுதான் வாசற்படி என்பதே சரியான பொருள். ஓகே, நெக்ஸ்ட்டு கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன வந்துட்டு பொதுவாக வந்துட்டு நமக்கு பொருள் சொல்லுவோம், அர்த்தம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, கல்லை பார்க்கும்போது நாயை காணும், நாயை பார்க்கும்போது கல்லை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு உண்மையான வந்துட்டு பொருள் என்னன்னு பார்த்தா, இப்போ கோவிலெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு கால பைரவர் சன்னதியில் நாயின் சிலை செதுக்கப்பட்டிருக்கும். அதை கலைகண்ணோடு பார்த்தால் எப்படி, ஒரு கலையோடு பார்த்தா நாய் போல தெரியுமா? வெறும் கல் அப்படின்னு பார்த்தா நாய் தெரியாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு செயலும் தெரிவதும் செய்வதும் அவரவர் பார்வையில் செயலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு பழமொழிங்க, நோட் பண்ணிக்கிறேங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஜாப் வாங்குகிறோம், இல்லை நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம படிக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படிக்கணும். நான் அட்வைஸ் பண்ணலை, ஏன்னா இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று. மனது புண்பட்டிருக்கும் போது புகைவிட்டு, புகையிலை வந்துட்டு குறிக்கிறாங்க, ஆற்றி கொள்ள வேண்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான பொருள் என்னென்னா, புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று. மனது புண்பட்டிருக்கும் போது தமக்கு பிடித்த வேறொரு செயலில் மனதை விட்டு ஆற்று கொள்ள வேண்டும். அப்படின்னா நமக்கு வந்துட்டு மனசு வந்துட்டு புண்பட்டிருக்கு, நமக்கு பிடிச்ச செயலை வந்துட்டு செய்யணும், அதிலிருந்து நம்ம சந்தோஷத்தை பெறணும் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு விருந்தும் மருந்தும் 3 நாள். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்துட்டு ஒரு கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் 3 நாளைக்கு மேலே வந்துட்டு ஸ்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு நாம் ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா காலை மதியம் இரவு 3 வேளை தான் நம்ம எடுத்துக்கிறோம், அதை தாண்டி நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி பொருள் நம்ம வந்துட்டு பார்த்துருக்க மாட்டோம். நோட் பண்ணிக்கிறேங்க. ஒரு வாரத்தில் ஞாயிறு திங்கள் புதன் ஆகிய குளிர் நாட்களில் நன்றாக உணவு உட்கொள்ள வேண்டும். அப்போனா அந்த 3 நாட்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செவ்வாய் வெள்ளி வியாழன் ஆகிய தினங்களில் உணவை வந்துட்டு எப்படி சாப்பிட்ட வந்துட்டு குறைவாக வந்துட்டு உட்கொள்ள வேண்டும், மருந்து உண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கிறேங்க, புதுசாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன வேலைக்கு போகிறது அப்படிதான் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் வேலைக்கு போவாங்களாம். வேறு வேலைக்கு போக வழி இல்லை அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாத்தியார் வேலைக்கு போவாங்களாம். இது உண்மையான பொருள் கிடையாதுங்க. இதுக்கு உண்மையான பொருள் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். மற்றவருக்கு போக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை. எப்படி ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க, அதில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு
சட்டையில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஊர் பக்கம் எப்படி சொல்லுவாங்க, சட்டையில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அதுக்கு பொருள் பார்க்கலாம். சட்டையில் என்ன சொல் இருக்கிறதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இது வந்துட்டு உண்மையான பொருள் கிடையாது. இங்கே சட்டியில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கந்த திருஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகும் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இதெல்லாம் வந்துட்டு உண்மைதாங்க. நம்ம வந்துட்டு விரதம் எடுத்துருப்பாங்களா, அந்த சாப்பாடு நம்ம உட்கொண்டோம்னா என்ன பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு வில்லேஜ்லாம் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 6 சாவு 100 சாவு. 6 வயதுலேயும் சாவு வரும், 100 வயதுலேயும் சாவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு பார்த்தா, மகாபாரத்தில் கர்ணன் பஞ்ச பாண்டவர்கள் 5 பக்கம் இருந்தாலும் கௌரவர்கள் 100 பேர் பக்கம் நின்றாலும் போரின் போது இறப்பு வரும். அப்போனா 5 பேர் இருந்தாலும் சரி 100 பேர் இருந்தாலும் சரி அவங்க பக்கம் என்னது போரின் போது இறப்பு வந்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். இதுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தவறை மாமியார் செய்யும்போது அது பெரிதாக கருதப்படுவது. ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகள் அதே தவறை செய்துவிட்டால் அதை மாமியார் பெரிதுபடுத்தி விடுகிறார் என்று பொருள் வருகிறது. ஆமாம், அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இதே அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் செஞ்சுட்டாங்கன்னா பெருசுபடுத்துக்குவாங்க. அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம் என்பது தான் உண்மையான பழமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாய வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழைத்தால் பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ விவசாய வீட்டில் வந்துட்டு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க மருமக அப்படின்னா, அந்த நிலத்தில் வந்துட்டு மருமகளும் மாமியாரும் சேர்ந்து உழைத்தாங்கன்னா எப்படி பொண்ணும் பொருளும் வந்துட்டு சேரும் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இன்னும் வந்துட்டு தவறாகவே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பழுத்த ஓலையை பார்த்து குறுந்தோலை சிரிக்கிறதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனுபவம் மிக்கவரை பார்த்து அனுபவம் இல்லாதவர் கேலி செய்து நகைப்பது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ சொசைட்டியில் நடக்கிற விஷயந்தான். நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு எடுப்பார் மழுவை தடுப்பார் புலியை கொடுப்பார் அருமை. இதில் வந்துட்டு மழு அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பழுக்க காய்ச்சி இரும்பை வந்துட்டு குறிக்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அருஞ்செயல் ஆற்றுபவர்கள் உண்டு. ஓகே, அருஞ்செயல் வந்துட்டு செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஈகை குணமுடையோரை காணுதல் தான் வந்துட்டு அரிது அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிறைகுடம் நீர் தழும்பும் போது, குடம் நிறைய நீர் இருக்கும்போது நீர் சலசலத்து வெளியே சிந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அறிவு நிறைந்தவர்கள் சலசலவென்று நிறைய பேச மாட்டார்கள் என்ற பொருளில் சொல்லப்பட்டது. எப்படின்னா, அறிவு நிறைந்தவங்க அவங்க வந்துட்டு எப்படி சொல்லுங்க, நல்லா படித்தவங்க, நல்லா வந்துட்டு ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னா, எப்படி அறிவில் சிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சலன்னு பேச மாட்டாங்க, ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிதம்பரத்தில் பிறந்த பிள்ளைக்கு திருவெண்பாவை கற்றுக் கொடுக்க வேண்டுமா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழிங்க. ஓகே, ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பழமொழி வந்துட்டு நீங்கள் படிக்க படிக்க எப்படி இருக்குன்னா ஆர்வம் தூண்டும். அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் படிக்க தான் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ஓகே, மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெண்பா சிதம்பரம் சிவன் கோவில் அம்பலத்திலும் ஊரிலும் எப்போதும் ஒழித்து கொண்டு இருக்கும்போது கற்றலில் கேட்டலே நன்று. ஒரு அருமையான வந்துட்டு ஒரு வார்த்தைங்க என்பதற்கேற்ப அந்த ஊரில் பிறந்த குழந்தைக்கு கூட எளிதில் திருவெண்பாய் வந்துட்டு எளிதில் கற்றுக்கொள்ளும் என்பது செய்தி. எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரில் பிறந்த குழந்தைக்கு எப்படி நீங்கள் வந்து திருவெண்பா வந்துட்டு கற்றுக் கொடுக்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த பொண்ணு வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறோம், அம்மா
அப்படிங்கிற வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? இல்லை. அந்த குழந்தையே தானாக அம்மா அப்படிங்கிறத சொல்லுதில்ல. தமிழ்நாட்டில் தான் பிறந்த குழந்தைக்கு தான் அம்மா அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு கிடையாது. ஒரு குழந்தை வந்துட்டு பிறந்த உடனே முதல்ல வந்துட்டு என்ன வந்து வார்த்தை சொல்லுது அப்படின்னா அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் சிதம்பரத்தில் பிறந்த பிள்ளைக்கு திருவெண்பாவை கற்றுக் கொடுக்க வேண்டுமா? அந்த ஊரில் வந்துட்டு அந்த மாணிக்கவாசகர் திருவெண்பா எப்படி சிதம்பரம் சிவன் கோயிலில் தான் இருக்குது, அங்கே தான் ஒழித்து கொண்டு இருக்குது. அப்படிங்கிற போது அந்த குழந்தைக்கு நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசியமே கிடையாது. இதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்பன் வீட்டு கட்டுதறியும் கவிபாடும். ஒரு மகாகவியின் தாக்கம் அவர் வீட்டில் உள்ள பொருட்களிலும் பயிலும் என்பது செய்தி. எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டு பாடுறார்ல, அந்த தாக்கம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருட்கள் கூட வந்துட்டு எப்படிங்கிற பாடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பர் பாட்டால் தாக்குண்டு இன்னும் எழுதப்படாமல் காலியாக உள்ள கட்டுத்தறிகளும் கூட கவிபாடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி அந்த மீதி பேலன்ஸ் வந்து கூட எப்படி அந்த கட்டுத்தறியும் வந்துட்டு கூட கவிபாடும் அந்த மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டி மகன் ஆண்டியானால் நேரம் அறிந்து சங்கு ஊதுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தை தொழிலும் பழக்கமும் மகனுக்கு எளிதில் வரும் என்பது பொருள். எப்படி சொல்கிறாங்க, இப்போ எங்கள் அப்பா வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மகனுக்கு வந்துட்டு எப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அந்த விவசாயம் வந்துட்டு கற்றுக்குவாங்க, தெரிஞ்சுக்கும். அதுதான் வந்துட்டு எளிதில் வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி. இதுக்கு பொருள் பார்க்கலாம். ஆண்டி என்னன்னா சிவனடியார் பெயர். ஆண்டி என்பது ஒரு சிவனடியார் பெயர். இந்த ஆண்டி வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் வந்து சங்கு ஊதுறவன். ஓகேவா? இப்படி வந்துட்டு 2 திருடர்கள் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு அந்த ஆண்டியோட வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 திருடர்கள் வந்துட்டு ஆண்டியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கே திருடுறதுக்கு போயிட்டாங்க? ஒரு ஆடை திருடுறதுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிற போது அந்த ஆடை வந்துட்டு காவல் காத்துக்கிட்டு 2 பேர் இருந்திருக்காங்க, படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 திருடர்களும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஆட்டை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டாங்க. அப்போதைக்கு அந்த ஆட்டு கழுத்தில் வந்துட்டு இந்த சங்கு இருக்கும்ல, அந்த சங்கை வந்துட்டு அது சலங்கை போட்டுச்சு. அந்த சங்கை பிடிடா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆட்டோட சங்கை பிடிக்காமல், அந்த கழுத்தில் இருக்க சங்கை பிடிக்காமல் அவன் சங்கு வச்சுருக்கான் பார்த்தியா, அவன் ஒரு சங்கு ஊதுறவன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சங்கை எடுத்து ஊதிட்டான். சங்கை எடுத்து ஊதிட்டனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூங்கிட்டு இருக்கவங்களாம் முழிச்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஆண்டி தப்பிச்சிட்டான். அந்த 2 திருடனும் என்ன பண்ணிக்கிட்டான், மாட்டிக்கிட்டாங்க. அதான் சொல்கிறாங்க, முன்பின் பழக்கம் இல்லாதவர்களை கூட்டாக வைத்து கொண்டால் காரியத்தையே கெடுத்து விடுவார்கள் என்பது செய்தி. இதை தான் வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. வந்ததே வரப்படுத்துடா வழக்காட்டு ராமா. இதில் வந்துட்டு வளம் என்றால் வலிமை, கணம், ஆணை. ராமன் என்பது ஒருவன் வந்துட்டு குறிக்கும் ஒருவரோட பொதுச்சொல். பழம் கட்டும் ராமன் என்று மற்ற வரவேண்டிய கடன்களை பற்றி கவலைப்படாமல் திவாலானவன் ஒருவனிடம் கடன் வசூலிப்பதில் வீரம் காட்டும் ஒரு பற்றாளை குறித்து சொன்னது. முதலில் வரவேண்டியதை ஒழுங்காக வசூல் செய்துவிட்டு பின் வராத கடன்களை பற்றி யோசிக்க வேண்டும் என்பது செய்தி. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வர வேண்டியது, இப்போ நான் ஒரு 10,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னா வட்டி வந்திருக்கும். ஓகே, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 10,000 நான் என்ன பண்ணணும், வசூல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வட்டி, என்னுடைய முதல் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னுடைய வட்டி வந்தால் வரட்டும், வராட்டி போகட்டும். முதலே வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. வந்ததை வரப்படுத்துடா வழக்காட்ட ராமா. நெக்ஸ்ட்டு கழுதைக்கு பரதேசம் குட்டி சுவர். ஒரு குட்டி சுவரின் பக்கத்தில் நாள் முழுவதும் நின்று கொண்டு பொழுது போக்குவது கழுதைக்கு புனித யாத்திரை போவது போல. இது குறுகிய குறிக்கோள்களில் திருப்தி காண்பவர்களை குறித்து சொன்னது. எனக்கு இதுவே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோற்றில் கிடைக்கின்ற கல்லை எடுக்க மாட்டாதவன் நாணத்தை எப்படி அறிவான். நம்ம வந்துட்டு சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்துட்டு கல் கிடக்கு, அந்த கல்லை எடுக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனம். அதை எடுக்க மாட்டாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சோத்தை அப்படியே வந்துட்டு முழுங்குறான். சோத்தில் அந்த
அரிசியிலேருந்து கல்லெல்லாம் பிறக்கணும், நல்லா வந்துட்டு அந்த அரிசியை வந்துட்டு நல்லா களையணும், களைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றது எப்படி இருக்கும், அதுக்கு அவன் சோம்பேறிப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா கல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றான். அப்படிப்பட்டவன் எப்படி நாணத்தை எப்படி வந்துட்டு அவன் அறிவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளூரில் ஓணான் பிடிக்காதவன் உடையார்பாளையம் போய் உடும்பு பிடிப்பானா. இதுக்கு வந்துட்டு பொருள் என்னன்னா, உடையார்பாளையம் என்பது வன்னிய குல சஸ்திரிகள் அரசாண்ட ஒரு சமஸ்தானத்தை வந்துட்டு குறிக்குது. உள்ளூரிலே சாதாரண மனிதன் ஒரு கருதப்படுபவன் எப்படி ஒரு சமஸ்தான மக்கள் முன் ஒரு வீரச் செயலை செய்து காட்ட முடியும் என்பது செய்தி. எப்படி உள்ளூரில் வந்துட்டு ஒரு சாதாரண மனிதன் கருதப்படுவன் அவன் வந்துட்டு ஒரு சமஸ்தான மக்கள் முன் ஒரு வீரச்செயலை வந்துட்டு எப்படி செய்து காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளூரில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன செயல் வந்துட்டு நம்மளால் செய்ய முடியல, வெளியூரில் போயிட்டு எப்படி வந்துட்டு ஒரு செயலை வந்துட்டு ஒரு பெரிய செயலை வந்துட்டு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆணையை முழுங்கிய அம்மையாருக்கு பூனை சுண்டாங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மை என்றால் அனுபவத்தில் பழுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுண்டாங்கி அப்படின்னா மசாலா பொடி, சாம்பார் தூள் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை வந்து குறிக்குது. அனுபவத்தில் பழுத்த ஆணையை அல்லது வந்துட்டு அந்த மலையை வந்துட்டு சொல்கிறாங்க. விழுங்கிய காட்டிய அம்மையாருக்கு ஒரு பூனையை விழுங்குவது கறியோடு சேர்த்த மசாலாவை உண்பது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பெரிய செயலை செஞ்சவங்களுக்கு இந்த சிறிய செயல் வந்துட்டு செய்ய முடியாதா, அதெல்லாம் ஏமாத்திரம், நான் அதையே செஞ்சுட்டேன் இதை செய்ய மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒண்டிக்காரன் பிழைப்பும் வண்டிக்காரன் பிழைப்பும் ஒன்று. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒண்டிக்காரன் அப்படின்னா அவங்களும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, வண்டி ஓட்டுபவர்களும் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. எப்படின்னா இருவருமே நிலையாக ஒரு இடத்தில் தங்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரம்மச்சாரியாக தனியாக இருப்பவன் வாழ்க்கை வண்டி ஓட்டுபவன் ஒருவனது வாழ்க்கை போல அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எள்ளுதான் எண்ணெய்க்கு காய்கிறது, எலி புழுக்கை எண்ணத்துக்கு காய்கிறது. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் மத்தியில் உழவுவது எதற்காக. ஒருத்தவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கான், இன்னொருத்தவங்க வந்துட்டு வேலையை செய்யாமல் சும்மா இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களாம் வந்துட்டு எதுக்குமே உதவ மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு களமாவு இடித்தவள் பாவி, கப்பி இடித்தவள் புண்ணியவாதியா. ஒரு களமாவினை நான் இடித்து சலிக்க அவள் கொஞ்சம் கப்பியை எடுத்து இடித்துவிட்டு பேர் வாங்கி கொள்கிறாள். எப்படி மருமகள் வந்துட்டு ஒரு மாவை வந்துட்டு இடித்து சலித்து அவ்வளோ தூரம் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கான், அந்த கப்பியை மட்டும் வந்து இடித்துட்டு அந்த நாத்தனார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேர் வாங்கிட்டு போயிடறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன் நாத்தனார் குறித்த ஒரு மருமகளின் குறை. நெக்ஸ்ட்டு ஒரு குருவி இரை எடுக்க 9 குருவி வாய் திறக்க. இப்போ வந்துட்டு ஒரு குருவி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, தாய்க்குருவி வந்துட்டு இரை எடுத்துகிட்டு வரும், அந்த 9 குருவிக்கு வந்துட்டு கொடுக்கும். இதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன இதோட கம்பேர் பண்ணி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய குழந்தைகள் உள்ள குடும்பத்தின் தந்தை தன் ஊதியத்தால் தனக்கு ஒன்றும் பயனில்லையே என்று நொந்து கூறியது. ஓகே, 9 குழந்தைகள் இருக்குது, நிறைய குழந்தைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த குடும்பத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தந்தை தான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு அந்த ஊதியத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த 9 குழந்தைக்கும் அந்த நிறைய குழந்தைகளுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துட்டு, நமக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு தந்தை வந்துட்டு நொந்து கூறியதை வந்துட்டு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இடித்தவள் புடைத்தவள் இங்கே இருக்க, எட்டி பார்த்தவள் கொட்டி கொண்டு போனாள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாமியார் வந்துட்டு ஒரு நெல்லை வந்து இடித்து அதை புடைச்சி அதை சமைச்சு அதை சோறாக்கி போட்டுட்டு அவள் உட்காந்துருக்கான். ஏன்னா அந்த மருமகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை எட்டி பார்த்துட்டு அந்த சாதத்தை மட்டும் போட்டு கொடுக்குறாங்கல்ல, அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாமியாரோட வந்துட்டு மாமியாரின் வேதனை வந்துட்டு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு இட்டவர்கள் தொட்டவர்கள் கெட்டவர்கள், இப்போது வந்தவர்கள் நல்லவர்கள். இடுதல் என்றால் கொடுத்தல், இங்கு வேலை செய்து கொடுப்பது என்று பொருள். தொடுதல் என்றால் தொடங்குதல், இங்கு வேலைகளை தொடங்கி உதவியவர்கள் என்று பொருள். நெக்ஸ்ட்டு அதாவது கொடுத்தவர்கள் உதவியவர்கள் எல்லோரையும் கெட்டவர்கள் என்று ஒதுக்கிவிட்டு புதிதாக வேலைக்கு வந்தவர்களே நல்லவர்கள் என்று பழைய வேலையாட்களின் மனக்குறையாக வெளிப்படும் சொற்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்தவங்கள பார்த்து வேலைக்கு வச்சுக்கிட்டு இவங்க தான் வந்துட்டு நல்லவங்க, நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு முன்னாடி வேலை செஞ்சவங்கள மனக்குறையாக வந்துட்டு பேசுகிறது. நெக்ஸ்ட்டு அப்பா சுவாமிக்கு கல்யாணம், அவரவர் வீட்டில் சாப்பாடு, கொட்டு மேளம் கோவிலிலே, வெற்றிலை பாக்கு கடையிலே, சுண்ணாம்பு சுளையிலே. பொருள் என்னன்னு பார்க்கலாம். தன் கல்யாணத்துக்கு கூட செலவு செய்யாத கஞ்சன் ஒருவனை பார்த்து கூறுவது. நெக்ஸ்ட்டு பட்டும் பால் நட்டும் சாவி, நெல்மணிகள் திரண்டு காய்க்காமல் வெறும் வைக்கோலாகவே உள்ள கதிர்களுக்கு சாவி என்று பெயர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெல்மணிகள் வந்துட்டு நெல் வைக்காமல் வெறும் பதறாவே இருக்குல்ல, வெறும் வைக்கோலாகவே இருக்கும், நல்லா வந்துட்டு வளர்ந்துருக்கும், என்ன பண்ணுவாங்க, என்ன இருக்காது அப்படின்னா அதில் வந்துட்டு நெல்மணிகளே இருக்காது. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பாடுபட்டதெல்லாம் வீணாயிற்று, நான் நட்ட பயிரும் நெல்மணிகள் திரளாமல் பதறாயிற்று என்பது பொருள். எப்படி நெல்மணிகளே வராமல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று வைக்கோலாக இருக்குது, இல்லாட்டி பதறா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொடுக்கிறது உலக்குப்பால், உதைக்கிறது பல்லு புகை. ஒரு பசுமாடு வந்து பால் கொடுக்குது அப்படின்னா அது உலக்களவு தான் கொடுக்குது, ஆனால் உதைக்கிறது என்னமோ வந்துட்டு பல்லு உடைக்கிற அளவுக்கு வந்துட்டு உதைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சமே கூலியை கொடுத்து அளவில்லாமல் வேலை வாங்கும் ஒரு கஞ்சத்தனமான எஜமானை குறித்து அவன் வேலையால் சொன்னது. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கூத்துக்கு மீசை இறைக்கவா சிரைக்கவா. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்துட்டு ஆண் வேஷம் போடணும், ஆண் வேடம் போடணும் அப்படின்னா மீசை வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அதே வந்துட்டு ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண் வேடம் போடணும் அப்படின்னா மீசை வந்துட்டு எடுக்கணும், அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் பொண்ணு மாதிரி தெரியும். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள் கூத்துக்கு என்னுடைய மீசை நான் எடுக்கணுமா. மீசை என்பது தமிழ்நாட்டின் ஆண்மையின் அடையாளம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன லாபத்துக்காக ஒரு அரிய உடைமையை எப்படி இழப்பது, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேள்வியாக வந்துட்டு வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கூழுக்கா 28 நாமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் பார்க்கலாம். பசியால் வாடிய சிவனடியார் ஒருவர் ஒரு வைஷ்ணவ கிராமத்தின் வெளியே சென்றபோது அங்குள்ள பெருமாள் கோவில் வழிபாட்டின் ஆரவாரத்தை கண்டு தானும் திருநாமம் இட்டு கொண்டு சென்றார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அந்த கோயிலில் போனால் நமக்கு ஏதாவது ஒரு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த திருநாமத்தை வந்துட்டு இட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகிறாரு. நெக்ஸ்ட்டு பசியாய் தீர்க்க நல்ல உணவு கிடைக்கும் என்று நினைத்து ஏமாற்றத்தால் அவர் இவ்வளவு ஆரவாரமாக வழிபாட்டின் பிரசாதம் எனது வெறும் கூழுதானா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு நாமம்லாம் போட்டு வழிபாடெலாம் செஞ்சுருக்கு, எனக்கு கிடைச்சது கூழுதானா அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த கூழுக்கா 28 நாமம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கை காய்த்தால் கமுகு காய்க்கும். பொருள் பார்க்கலாம். கைகள் காய்த்து போகும் வரை தண்ணீர் விட்டால்தான் பாக்கு மரங்கள் காய்க்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்கு மரத்துக்கு வந்துட்டு நம்ம தண்ணி விடும்போது அது எப்படி நம்ம கை வந்துட்டு காய்க்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி விடணும். அதான் கைகள் காய்த்து போகும் வரை என்ன பண்ணனா பாக்கு மரத்துக்கு வந்து தண்ணீர் விடணும், அப்போ தான் வந்துட்டு பாக்கு மரம் காய்க்கும். எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடாமுயற்சி வெற்றி தருவது மட்டுமல்ல, அந்த விடாமுயற்சிக்கு மிகுந்த உடல் வலிமை மன வலிமை வேண்டும் என்பது கருத்து. நெக்ஸ்ட் வந்துட்டு காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது. என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நச்சரிக்கும் ஒருவன்.
தான் கேட்டதை பெறாமல் வந்துட்டு விடமாட்டான். இப்போ வந்துட்டு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா அடம் பிடிக்குது அப்படின்னா அதை கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் வந்துட்டு அது அமைதியாக இருக்கும். இல்லாட்டி அது என்ன பண்ணுன்னா ஆர்ப்பாட்டம் தான் பண்ணும். அதான் சொல்கிறாங்க, காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு, ஒரு அடி அடித்தாலும் பட்டு கொள்ளலாம், ஒரு சொல் கேட்க முடியாது. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒரு அடி கூட அடிச்சுக்கோ பரவாயில்ல, ஆனால் நீ பேசுகிறது வந்து என்னால் கேட்க முடியாது, ஏசினா தாங்க முடியாது என்பது பொருள். நெக்ஸ்ட் வந்து, உங்கள் உறவிலே வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வந்துட்டு வேகிறது வந்துட்டு எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகுந்த உரிமைகளை எடுத்துக்கொண்டு செலவும் துன்பம் வைக்கும் சுற்றமும் நட்பும் மரணத்தில் உடல் நெருப்பில் வேகுவதனை விட தாழ முடியாதது என்று பாதிக்கப்பட்டவன் சொன்னது. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு உறவு இருக்குன்னா செலவு துன்பம் தான் இருக்கும், அங்கே வந்துட்டு நிம்மதி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. உங்கள் உறவில் நான் இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு எப்படி இருப்பேன்னா நான் நெருப்பிலே வந்துட்டு வெந்துடுவேன். அந்த மாதிரி வந்துட்டு அவர் எப்படி வரும் வருத்தத்தில் வந்துட்டு சொன்னது. தானாக கனியாதது தடி கொண்டு அடித்தால் கனியுமா? என்ன மாதிரி பொருள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஒருவனுக்கு இயற்கையிலேயே ஒழுங்காக வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத போது அதை கண்டிப்பினால் புகுத்துவது இயலாதது என்பது கருத்து. எப்படி, நானாகவே திருந்தணும் அப்படின்னா தான் திருந்த முடியும். ஒருத்தவங்க சொல்லி அப்படின்னா மேலும் அவன் என்ன பண்ணுவான்னா நான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் தானாக கனியணும், நம்ம வந்துட்டு அதை அடித்து கனிய வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு, கோலாட குரங்கும் ஆடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோதான் வந்துட்டு ஆடு அப்படின்னு சொன்னால் அந்த குரங்கு ஆடாது. நம்ம வந்துட்டு குச்சியை எடுத்துகிட்டு வந்துட்டு காமிச்சாதான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அது ஆடும். அதே மாதிரி தான் பெரியவர்கள் வந்துட்டு ஒழுக்கத்தை வந்துட்டு வாயால் சொன்னால் வந்துட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. அது எப்படின்னு கண்டிக்கணும், குச்சியை எடுத்தால் தான் வந்துட்டு அது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, கடையச்ச வராத வெண்ணெய் குடையச்ச வரப்போகிறதா? எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம நல்லா வந்துட்டு கடைவோம், அப்போம்போது திரளாத வெண்ணெய் லேசாக வந்துட்டு கிண்டும் போது வந்துட்டு வந்துடுமா? எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்பு அம்மா அப்பாவை வந்துட்டு நேசிக்காத வந்துட்டு ஒரு பெண் ஒரு பிள்ளை மணமாகி குழந்தைகள் பெற்ற பின்பு வந்துட்டு நேசிப்பது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் கிடையாது, அது அரியுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மேய்த்தால் கழுதை மேய்ப்பேன், இல்லாத போனால் பரதேசம் போவேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மேய்ச்சா கழுதை மேய்ப்பேன், இல்லாட்டி நான் பரதேசம் போகிறேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு மற்ற பிராணிகளை மேய்ப்பது சரிபடாது, எனவே நான் மேய்க்க வேண்டுமென்றால் கழுதை தான் மேய்ப்பேன், அல்லது என்னை விட்டுவிடு, நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல வேலை இருக்குடா இதை செய்யடா அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச வேலை, நான் இந்த வேலையை தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அடம்பிடிப்பாங்களா, அவங்கள வந்துட்டு குறிக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு, ஒற்றை காலில் நிற்கிறான், விடாமுயற்சியின் ஒரு கடினமான செயலை செய்பவன் குறித்து சொன்னது. நான் இந்த எப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவேன், நான் எப்படியாவது இதில் நான் சக்ஸஸ் ஆகிடுவேன். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா உனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது, செகண்ட் டைம் ஆகுது, தேர்ட் டைம் ஆகுது, இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் ஃபெயில் ஆகிட்டோம்லம்மா, நம்ம வந்துட்டு வேறு வேலை பார்க்கலாம், ரொம்ப குடும்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போதைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நான் இதில் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்துட்டேன், நான் எப்படியாவது வந்து ஜெயிச்சு காமே அப்படின்னு அந்த விடாமுயற்சி இருக்குல்ல அதை வந்துட்டு இதில் சொல்கிறாங்க. அதான் ஒற்றை காலில் நிற்கிறான். நெக்ஸ்ட் வந்துட்டு, ஒன்று ஒன்றாய் நூறா ஒருமிக்க நூறா? சிறிது சிறிதாக முயற்சி செய்தே ஒரு புகழ் தரும் செயலை செய்ய முடியும் என்பது பொருள். இதை நம்ம பொதுவாக வந்துட்டு வில்லேஜ்லலாம் எப்படி கிராமப்புறத்தில் பெரியவர்களாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்கணும், அப்போ தான் வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, முடி வைத்த தலைக்கு சுழி குற்றம் பார்க்கிறதா? தலையில் முடிய சூட்டிய பின் அந்த தலையில் சுழியை ஆராய முடியுமா? அதே மாதிரி தாங்க வந்துட்டு ஒரு ஜாப்பில் வந்துட்டு ஒருத்தவங்களை நம்ம வந்துட்டு அந்த வேலைக்கு நமக்கு வந்துட்டு அமர்த்திட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு வந்துட்டு அதை நொந்து கொண்டில் வந்துட்டு எதுக்கடா உங்களை நம்ம வேலைக்கு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கவலைப்பட்டாலும் ஒரு பயனும் கிடையாது, அதை வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, நிழல் நல்லது தான், முசுறு கெட்டது. இதில் வந்துட்டு முசுறு அப்படின்னா முசிறு, இதை என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா சிவப்பு எறும்பு,
இந்த முசுறுன்னு சொல்கிறாங்கன்னா அது சிவப்பு எறும்பு வகைகள் வந்துட்டு ஒரு நிழலுக்காண்டி ஒரு மரத்தடியில் போய் நிற்கிறோம். அந்த நிழல் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த மரத்துலேருந்து அந்த வர எறும்பு தான் நம்ம வந்துட்டு கடிக்குது. அதை தான் நம்மளால் தாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புண்ணியத்துக்கு உழுத குட்டையை பல்லை பிடித்து பதம் பார்ப்பது போல இரவலாக கொடுத்த எருதினை அது உழுத முடித்த பின் பல்லை பார்த்து சோதனை செய்வது போல. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அன்பால் ஓகே ஒரு பாசத்தோடு வந்துட்டு நமக்கு ஒரு ஹெல்ப் செய்கிறாங்க, ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவி செஞ்சு நம்ம பயன் அடைஞ்சிட்டோம். அந்த உதவி செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுலேருந்து நம்ம குற்றம் கண்டுபிடிப்போம்ல, அதை வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குதிரை நல்லது தான் சுழி கெட்டது. குதிரை வாங்கும்போது அதன் உடம்பில் உள்ள மயிறு சுழி போன்ற குறிகள் சொந்தக்காரியின் அதிர்ஷ்டத்துக்கு அல்லது துரதிர்ஷ்டத்துக்கு அறிகுறி என்ற நம்பிக்கையின் பேரில் ஏற்பட்ட பழமொழி. இதை வந்துட்டு நம்ம பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஆடு வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வந்துட்டு வெள்ளை முடியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு மச்சம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதான் குதிரை நல்லது அந்த சுழி கெட்டது, இந்த மாதிரி வந்துட்டு பழமொழி. எப்படி சொல்கிறது, அது நல்லது கெட்டது, இதுக்கு எடுத்துக்கலாம் இது எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இந்த பழமொழி ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, எச்சி இலை எடுக்க சொன்னார்களா, எத்தனை பேர் என்று என்ன சொன்னார்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் சாப்பிட்டதுக்கப்புறம் இலைகளை எடுக்க சொன்னதுக்கு இல்லை எத்தனை பேர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. அவங்க யோசிக்கிறாங்க பார்த்தியா. அதான் தன் வேலைக்கு தேவையில்லாத விஷயங்களே ஆர்வம் கொண்டு நேரத்தை வந்துட்டு விரயம் செய்பவர்களை குறித்து சொன்னது. தேவையில்லாத விஷயத்தை வந்துட்டு செய்கிறது. இலையை எடுக்க சொன்னாங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இலையை எடுப்போம். அந்த இலையை வந்துட்டு எத்தனை இலை அப்படின்னு என்றதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் கிடைக்கா? எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத செயல். நெக்ஸ்ட்டு, ஊசி கொள்ள போய் துலா கணக்கு பார்த்தது போல ஊசி வாங்க சென்றவன் அதன் எடையை நிறுத்து காட்ட சொன்னானாம். எப்படி சொன்னாங்க, அற்ப விஷயங்களை கூட சந்தேகத்துடன் ஆராய முனைபவர்களை குறித்த சொன்னது. இது எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். ஓகேவா, இப்போ ஒரு பால் வாங்க போகிறாங்க அப்படின்னா ஒருவேளை பாலில் தண்ணி இருக்குமா, இதை வந்துட்டு பிரித்து காமிங்க, அந்த மாதிரி வந்துட்டு சொன்ன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஈர வெங்காயத்திற்கு 24 புரை எடுக்கிறது. வெங்காயம் புதிதாக ஈரமாக இருந்தாலும் அவன் அதிலும் 24 தோள்கள் உரித்திடுவான். எப்படி, வெங்காயம் ஈரமாக இருந்தாலும் சரி அதில் வந்து நான் 24 வந்துட்டு தோள்களை வந்துட்டு உரிச்சிடுவேன். அதான் சொல்கிறாங்க. மிகவும் கெட்டிக்காரத்தனமான விமர்சனம் செய்பவர்களை குறித்து சொன்னது. மரபு வழக்கில் எதை எடுத்தாலும் குறை காணும் இளைஞர்களை குறித்து பெரியவர்கள் வழக்கமாக சொல்வது. நெக்ஸ்ட்டு, இந்த புராணத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. புராணம் என்றால் ஆராய்ச்சி, ரகசியம் என்று பொருள். உன் ஆராய்ச்சியில் ஒன்றும் குறையில்லை, ஆனால் விளைவுகள்தான் ஒன்றும் தெரியவில்லை என்று பொருள்படச் சொன்னது. நெக்ஸ்ட்டு, இது சொத்தை அது புளியங்கால் போல. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எதை எடுத்தாலும் வந்துட்டு குறை சொல்லுவாங்கள, அவங்கள வந்துட்டு சொல்கிறது. எதை எடுத்தாலும் குறை சொல்வதனை வந்துட்டு குறித்து சொன்னது. நெக்ஸ்ட்டு, ரெட்டியாரே ரெட்டியாரே என்றால் கலப்பையே பளிச்சென்று போட்டது போல். ரெட்டியார் என்றது தெலுங்கு தேச உழவர்களை வந்துட்டு குறிக்கும். யாரையோ குறித்து ரெட்டியாரே என்று கூப்பிட்ட போது இவன் தன்னைத்தானே வந்துட்டு கூப்பிட்டதாக சொல்லி உழுவதை நிறுத்திவிட்டு கலப்பையை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்தானாம். சிரத்தை இல்லாமல் சோம்பேறியாக வேலையில் இருப்பவர்களை குறித்து சொன்னது. நெக்ஸ்ட்டு, பார்க்க கொடுத்த பணத்துக்கு வெள்ளிக்கிழமையா, இந்த பணத்தை எண்ணி சொல் என்றதுக்கு எண்ணி பார்த்துவிட்டு இன்று வெள்ளிக்கிழமை அதனால் பணத்தை திரும்ப தர இயலாது என்றானாம். இது பொதுவான நம்பிக்கையை காரணம் காட்டி நொண்டி சாக்கு சொன்னது. ஓகே, இதோட நம்ம வந்துட்டு 50 வந்துட்டு பழமொழிகள் பார்த்தாச்சு. இன்னும் மீதி பேலன்ஸ் இருக்குது. நான் பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த பழமொழி இந்த 50 வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்னா நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு வந்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.